பண்ணுங்க. ஐயோ சாரி சாரி ஜனனி, வெளிப்பட்டுச்சா? சாரி. இல்லங்க, நான் தான் நீங்க வந்தது தெரியாம வந்துட்டேன். உங்களுக்கு வலிக்குதா? வந்து மோதிட்டு வலிக்குதான்னு கேக்குறேன். போ. எங்க ஆ. எங்க ஊர்ல ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கும்பம் முளைக்கும் சொல்லுவாங்க. ஓ, இது எந்த ஊரு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? மலேசியால ஒரு காஞ்சிபுரம் இருக்கு? இல்ல இல்ல, நமக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அது காஞ்சிபுரம். அது தெரியும். அங்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருந்தாங்க, அத கேட்டேன். அதான். அப்படியா? ஒரே ஒரு தடவை முட்டிக்கிட்டுமா ப்ளீஸ்? எதுக்கு? கும்பம் முளைக்கும். தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டாங்க. அவங்க வடை சுட்ட கதையெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்க. என்னத்த கொம்பு முளைக்கும்? என்ன சின்ன பிள்ளை மாதிரி நூசா பாணி? இதுக்கு கொம்பே முளைச்சிடலாம். இந்த முட்டை வந்து முட்டுற மக்கு. எப்படிதான் நான் உன்னை காதலிச்சேனோ. சரி, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, போலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். அம்மா நடிக்க சொன்னாங்க, அதுக்காக நடிக்கிறதுலாம் ஓகே. ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மனசளவில் உண்மையை தான் பேசுற. ஆனா என்னோட நல்லா நடிக்கிற ஜனனி. என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன எல்லாரும் முன்னாடியும் ஆர்டர் போடுற, குளிக்க சொல்ற, சாப்பிட வர சொல்ற. இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு தெரியுது. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ உனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க? ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படிலாம் பேசி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் உங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் தெரியாதுல்ல. ஆனா நான் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத ஊதி பெருசாக்குனாலே போதும். ஜனனி, போச்சு. என்ன போச்சு? என்னாச்சு? என்ன போச்சு? நம்ம பேசிட்டு இருந்ததை உங்க அக்கா கேட்டுட்டாங்க. வீட்ல நம்ம 2 பேரும் மேல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மள அடிக்கடி செக் வேற பண்றாங்க. நான் அதை கவனிச்சேன். அவங்க சந்தேகப்பட்டு அம்மா கிட்ட ஏதாவது பேசினா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. அதனால தெரியல. புரியுது ஜனனி. பார்க்க தானே போறேன் என்னோட பர்ஃபார்மன்ஸ. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருந்தோம். ஜனனி, சூடா இருக்குமா? ஜனனி, ஜனனி. எங்க இருக்க? வாணி சீக்கிரமா. அண்ணா, கையில ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. கையில இல்லையே, நத்திங். அந்த கை காட்டு. இங்க பாரு, அந்த இங்க கை. பாரு, இங்கேயும் பாரு. எதுவுமே இல்லைல்ல. சும்மா. ஜனனி எங்க இருக்க? சீக்கிரமா வாயேன். டேய் சிவா, எதுக்கு இப்ப ஜனனியை கூப்பிடுற? அம்மா எங்க இருக்காமா அவ? சீக்கிரமா வர சொல்லுமா. எல்லாரும் இங்க ஹாயா உட்காந்துட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி மட்டும் வேலை வாங்குறீங்களா?
ஜனனி வா ஜனனி. என்னெல்லாம் யாருங்க வேலை வாங்க போறா? வரேன். வா ஜனனி. என்னங்க மாடியில துணி காய போட போயிருந்தேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? என் கையில தான் இருக்கு, கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாங்க. நீங்களே என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. என்னன்னு சொல்லு, கெஸ் பண்ணு. சரி, நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன். நான் சரியா கண்டுபிடிக்கலன்னா நீங்களே என்கிட்ட சொல்லணும். ஓகே? டீல்? டீல். சாக்லேட்? இல்ல. தெரியலையே. கொஞ்சம் பக்கத்துல வா. என்னங்க நீங்க? எல்லாரும் இருப்பாங்க, இப்ப போய் பக்கத்துல இப்ப போய் இல்ல, இப்ப வான்னா புட்ட வா. ஐயோ சே, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் நீ திரும்பி நில்ல. சும்மா திரும்பி நில்லு. திரும்பு. ஹாய். வாவ், சரி டன். மல்லிப்பூ. எதுக்குங்க இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்தீங்க? நீ தான் மலேசியால இருக்கிறப்ப சொல்லுவேல, மலேசியால மல்லிகைப்பூவே கிடைக்க மாட்டேது, எனக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்ப. ஆமா ஆமா. ஆமா. இப்ப பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்காக இவ்ளோ பூவா? உனக்கு மட்டும் இல்ல ஜெர்னி, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ வாலு, கம் ஹியர் மை டியர் வாலு. இது அக்காவுக்கு, உனக்கு, பவானிக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான். சரியா? வச்சுக்க. நான் பூ வாங்குறப்ப ஆக்சுவலி ஜனனிக்கு மட்டும்தான் வாங்கினேன். அப்பதான் ஜனனி, ஏன் எனக்கு மட்டும் வாங்குறீங்க, வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குங்கன்னு அவன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துரு என்ன, அப்புறம் இந்த கவரை குப்பையில போட்டுரு. என்ன அப்போ நீயா எங்களுக்கு பூ வாங்கல, அப்படிதானே? காவேரி, பூ ஒரு அழகான விஷயம், அதை வச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, தலையில தான் வச்சுக்கணும். போ வச்சுக்க, போ போ போ. நீ வா ஜனனி, நம்ம போலாம். அக்கா இந்தா வச்சுக்கோ. ஏய், அத தலையில ஆல்ரெடி வச்சிருக்கேன்ல. அவ சொல்லுவாளா, இவன் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா, அதை நான் வச்சுக்கணுமா? அப்போ இவ்ளோ பூவை என்ன பண்றது? வெளியில கடை போட்டு வித்துரு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, காதலிச்சு கல்யாணம் பண்ணதையே மறந்துட்டு இப்படி நடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு என் பையனுக்கு. அவன் சீக்கிரமே குணமாகி இப்ப நடந்ததெல்லாம் உண்மையா நடக்கணும். கடவுளே. போன இடத்துல வேலை சீக்கிரமா முடியல, அதான் இவ்வளவு நேரம். ஆமா, நீ ஏன் தூங்காம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிம்மதியா தூங்குற மாதிரியா இருக்கு. இப்ப என்ன நடந்தது? சிவாவும் உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா நம்புற மாதிரியும் இருக்கு, நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. மொத்தத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்னமோ இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. இதத்தான் நடுராத்திரில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கியா? பேசாம படுத்து தூங்கு. எதுக்கு கண்டதையும் நினைச்சு உன் உடம்ப வீணா கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, அதுக்கு இந்த ராத்திரில என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இருங்க வரேன். ஹேய், இந்நேரத்துல எங்க போற? வந்து சொல்றேன் இருங்க. ஏய் இருமா. ஏய் ஏய் இரு. ஏய் என்ன பண்ண போற? உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஷோ, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலங்க, அதாங்க பார்க்க போறேன். அது எதுக்கு நீ பார்க்க போற? போங்க. சிவா, ஐயோ ஆள விடுறி. சிவா. அக்கா அக்கா ஐயோ, அக்கா வந்திருக்காங்க. சிவா, சிவா. ஐயோ, அவசரத்துல. சிவா,
சிவா சரி நான் போட்டா சிவா கதவு தரடா. இரு ஜனனி. சிவா ஐயோ சி கையெடுங்க. சிவா கதவை தட்டுறாங்க, நான் போணும். சிவா கதவு தரடா சிவா. ஐயோ நீங்களா? வாங்க வாங்க. அக்கா என்னாச்சுக்கா? என்ன இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு போன் லாக் ஆயிடுச்சு. நீதான் அதெல்லாம் ஈஸியா எடுத்து கொடுப்பியே. அதான் உன்கிட்ட வந்தேன். அக்கா இருக்காங்க, கையெடுங்க. சும்மா தானே வச்சிருக்கேன். ஏங்கா அதுக்குன்னு நேரங்காலம் இல்லையா? என்ன மணி ஆகுதுன்னு பாருக்கா. இப்போ வந்து கதவு தட்டுற. போச்சு. இல்ல சிவா அது வந்து இல்ல நீ தான் வந்து போயெல்லாம் நாளை காலையில பாத்துக்கலாம்க்கா. இப்போ ப்ளீஸ் போய் தூங்குக்கா. குட் நைட். ஜனனி இன்னும் கிளம்பலையாக்கா? இதோ போறேன். குட் நைட்க்கா. காலையில பாத்துக்கலாம் சரியா? ஜனனி கதவை சாத்திட்டு வந்து உட்கார். இனிமே யாராவது இப்படி தட்டினா திறக்காத. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? சரி நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. நான் தூங்குறேன். சாரி. இட்ஸ் ஓகே. எல்லாம் ஓகே தான். ஆனா என் தலையில இருக்கிற பூ எதுக்கு பிச்சு போட்டீங்க? இல்ல பூ என்னாச்சு? நீங்க தூங்குங்கம்மா. தாச்சுக்கோங்க. குட் நைட். குட் நைட். பீலடா சாமி. ஐயோ தெரிஞ்சு கேட்குறாளா தெரியாம கேட்குறாளா? ஐயோ நான் தான் மிச்சம். நானே அது பிடிச்சிக்கிறேன். ஹேய் என்னத்தை கண்டுபிடிச்ச? நீ என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டா? யாராவது நடுராத்துல போய் கதவை தட்டுவாங்களா? என்னமோ போ. இல்லங்க என்னமோ ஒண்ணு இருக்கு. அந்த ஒன்ன காலையில பாத்துக்கலாம். போய் படுத்து தூங்கு. போமா. அக்கா இப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவ ரூம்ல இருந்து எப்படி வரான்னு பாரு. ரெண்டு பேரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அது சரிக்கா, ஆனா அம்மா பார்த்தா திட்டுவாங்கல்ல. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாண்டி. உன்னை அதுக்கு தானே காஃபி போட வச்சேன். இரு பாத்துக்கலாம். என்னடி சத்தத்தையே காணோம்? இன்னுமா தூங்கிட்டு இருக்குங்க? எனக்கு என்னக்கா தெரியும்? நம்மள குளிச்சு கிளம்பிட்டோம். அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா. வெளியில கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்ப வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? யோ கைய விடுங்க. எங்க நான் குளிச்சாச்சுங்க. கைய விடுங்க. அம்மா என்ன தேடுவாங்க. நான் போறேன். ப்ளீஸ் கைய விடுங்க. என்ன தொடஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நீங்களும் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? விடுங்க. என்ன ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது குழம்பிடுச்சா உனக்கு? ஏன் இப்படி குழம்புற? அக்காவும் தங்கச்சியும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. புட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது இப்ப? போங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க. இது என்ன புது பழக்கம்? நீ என்ன தனியா குளிக்க போற? வாடி. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதனாலதான் நீங்க போங்க, நானும் வரேன். ஆனா சீட்டிங் பண்ண கூடாது.
நாளையில இருந்து நம்ம ரெகுலரா சேர்ந்து தான் குளிப்போம். ஓகேவா? கண்டிப்பா குளிப்போம். இப்ப போய் நீங்க குளிங்க போங்க. என்ன ஒன்றும் புரியல. ச்சே, அமைதியாக இருடி. ச்சே, என்னக்கா? இரு நான் சொல்றேன். அக்காவும் நானும் அண்ணனுக்கு காஃபி குடுக்கறதுக்காக வந்தோம். என்னக்கா? இல்லையே. அக்கா ஆமா, சிவாவுக்கு காஃபி கொண்டு வந்தோம். காஃபி. ஓ, அவர் இப்பதான் குளிக்க போயிருக்காரு. அவருக்கு நான் அப்புறம் போட்டு கொடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கவா? கொடுங்க. சூப்பரா இருக்கு. வரேன். தேங்க்ஸ். அக்கா ஒன்றும் புரியலடி. ஹலோ சுமதி. துளசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாண்டி ஃபோன் பண்ணேன். என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். புரியல. அந்த சேது திரும்ப ஊருக்கு வந்துட்டாண்டி. அவனை நான் இப்பதான் பார்த்தேன். உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றியா? ஏய் ஆமாண்டி. அவன் நீ அந்த ஊர்ல இல்லைன்னு நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடல. உண்மைதான். ஏய் இது பாரு, அந்த ஜெயா வந்ததும் நீ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா சுமதி, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி துளசி. சேது, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த துளசியை நினைக்க எனக்கு ஆத்திரமா வருதுக்கா. நான் அவளை எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு தெரியும்ல உங்களுக்கு. அது ஏன்க்கா அவளுக்கு புரியல? அந்த ஓடுகாலி கழுத மட்டும் இந்நேரம் நம்ம வீட்ல இருந்திருந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன்க்கா. அன்னைக்கு மட்டும் கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்காம இருந்திருந்ததுன்னு வைங்க, இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்காது. அவசரப்பட்டு பஸ்ல ஏறினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. விட்ரா, நடந்ததை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே என்ன பண்ணலாம்னு யோசி. இல்லக்கா, அவ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஓடி ஒளிஞ்சாலும் அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஏன் சேது, அவ உன்கிட்ட இருந்து தப்பிச்சு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி எங்கடா போயிருப்பா? நானும் நாகர்கோயிலுக்கு போய் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன்க்கா. அவ அங்கதான் இருந்திருக்கா. நான் வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கா. நல்ல ஊமக்கோட்டா மாதிரி இருந்துக்கிட்டு நீ சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. கல்யாணத்திலேயே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணவக்கா. அவ அப்பனை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி பயமுறுத்தி தான் தாலி கட்டிக்கவே உட்கார வச்சேன். அப்போ நீ வர்றது தெரிஞ்சுதான் அவ தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்றியா? ஆமாக்கா. போனை தூக்கி லாரியில வீசிட்டு பஸ்ல தப்பிச்சு போயிருக்கா. கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்டு, அது பேர் என்ன, சுமதி. அந்த சுமதி கிட்ட பேசாம இருக்க மாட்டாடா. ஏன்னா ரெண்டு கழுதைங்களும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்துச்சுங்க. துளசி சுமதி கூட பேசியிருந்தான்னா கண்டிப்பா போன் பண்றப்போ அவதான் போன் பண்றான்னு இவ எடுத்து பேசுவாங்க. அப்போ பிடிக்கிறேன்க்கா அவளை. நீ முதல்ல அதை பண்ணு. பொடிப்படுவ, தம்பிக்கு ஆட்டம் காட்டுற.